You will have a transformation in your life every day. கர்த்தர் இங்க இருக்கிறார், கர்த்தரின் அருகில் இருக்கிறார். அந்த உணர்வோடு நீங்கள்லாம் பாடி ஆராதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆராதனை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஆனால் கடமைக்கு பாடினோம், கடமைக்கு ஆராதித்தோம், வீட்டில் மணிக்கணக்கில் நிற்பாங்க, வேலை ஸ்தலத்தில் மணிக்கணக்கில் நிற்பாங்க. ஆனால் ஆராதனை சர்ச்சில் வந்துட்டு ஐயோ கால் இழிக்குது, என்னால் நிற்க முடியாது, இந்த உல்டா வேலையெல்லாம் பண்ண மாட்டீங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு அந்த ரெவரன்ஸ் உண்டாகும். மை காட் இஸ் ஹியர், சர்வ வல்லவரின் அருகில் இருக்கிறார். அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கையை உயர்த்துவீங்க, நீங்க பாடுவீங்க, நீங்க ஆராதிப்பீங்க. நம்ம ஆராதனைகளே அடுத்த கையை தூக்கு, வாயை தர, சத்தமா பாடு, இதை பேசவே வேண்டாம். உங்க ஒவ்வொருக்குள்ள அந்த உணர்வு உண்டாகுமானால் நம்முடைய ஆராதனைகளே வித்தியாசமாய் மாறிவிடும். என் நேசர் என் நடுவில் இருக்கிறார், அவரை நான் உயர்த்துவேன், பாடி துதிப்பேன், ஆராதிப்பேன்.